சார் வணக்கம். வணக்கம். இந்த காசு வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் மனசு நிம்மதி இல்லை, இவ்வளோ பணம் இருக்குது, என்னால் சாப்பிட முடியல, அப்படி இப்படின்னு புலம்பி தவிக்கிறாங்க. சரி. ஆனால் கூலி வேலை செய்கிறவன் புருஷன் ஜாதி பிள்ளைகளோட ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. இது எப்படின்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். கேட்கறது நல்ல கேள்விதான் அண்ணே. கூலி வேலை செய்யறவன் நிம்மதியா இருக்கிறான்னா மனசு அவனுடைய அந்த பொருளாதாரத்தை வச்சு எப்படி வாழணுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். பணக்காரனுக்கு பணம் வந்து கூட கூட எப்படி எல்லாம் செலவு பண்ணக்கூடாது, அது நல்லா செலவு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்கிறான். இதுக்கு ஆசைதான் காரணம். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ராஜா பல பொருளும் வச்சிருக்க ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்னடா இவ்வளவு இருந்தும் நம்மளால ஒண்ணும் சமாளிக்க முடியல, போற சந்திக்கணும், அதை சந்திக்கணும், இதை சந்திக்கணும், பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு தளபதி அழைச்சிட்டு ஒரு நாள் அப்படியே வெளியில கொஞ்சம் ஓய்வா போயிட்டு இருக்கு. சரி. இப்படி போயிட்டு இருக்காங்க. வயல்ல ஒருத்தன் ஏர் ஓட்டிட்டு இருக்கான், ஒரு விவசாயி. சரி. கிழிஞ்ச கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்புறானே அப்படியே ஏற ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏற ஓட்டிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கான். ஏ தந்தானே தானே நன்னே அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இந்த ராஜாவும் மந்திரியும் குதிரையில வந்துருக்கவங்க பார்த்துட்டு, பாரியா ஒரு விவசாயி ஒரு ஏற ஓட்டிக்கிட்டு என்ன ஆனந்தமா பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இறங்கி நெல்லியா அப்படின்னு இருக்காங்க ஏர் ஓட்டுறவன. என்னையா எசமா சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். நீ என்ன இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா அப்படின்னு கேட்டுருக்கான். ஐயா இல்லையா, கூலிக்கு தான் வேலை செய்யறேன் அப்படின்னு. சரி, கூட ஒரு வெயில்ல இந்த மாதிரி சேத்துல ஏர் ஓட்டிட்டு உனக்கு பாட்டு எப்படி வருது அப்படின்னு. இல்லையா, ஏதோ ஒண்ணு பாடிட்டு அப்படியே காலத்தை ஓட்டணும்ல அப்படின்னு. உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு 8 அணா. சரி, 8 அணா அப்படின்னு. இந்த 8 அணா வச்சு உனக்கு பாட்டு கேக்குதா? நான் எவ்வளவு கோடி கணக்குல எனக்கு பொருள் குஞ்சு கிடக்கு, நான் நிம்மதியா இல்லையே, நீ எப்படி இந்த 8 அணா வச்சு நிம்மதியா இருக்கிற அப்படின்னு கேட்டேன். சரி. யாரு? ராஜா கேக்குறாரு. சரி. உடனே அந்த விவசாயி, அந்த ஏர் ஓட்டுறவன் விவசாயி சொல்றான், ஐயா இந்த 8 அணாவுல 2 அணா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் செலவு. சரி. 2 அணா முன்னாடி முன்னாடி வாங்கின கடனுக்கு கொடுத்துருவேன். சரி. 2 அணா வந்து புண்ணியத்துக்கு கொடுத்துருவேன். ஓ. 2 அணா வட்டிக்கு கொடுத்துருவேன். சரி. நான் நிம்மதியா இருக்கேன். சரி சரி அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் ஒண்ணுமே புரியல. சரி. என்னடா 8 அணா வச்சு 2 அணா இவன் பொண்டாட்டிக்கு உனக்கு செலவு போயிருந்தான். 2 அணா வந்து முன்னாடி வாங்கின கடனுக்கு கொடுக்குறேன், 2 அணா புண்ணியத்துக்கு கொடுக்குறேங்க, 2 அணா வந்து வட்டி கொடுக்குறேங்க. ஒரே ஒன்றும் புரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி. அப்படியே தெளிவா ஒன்றும் சொல்ல முடியாம ரொம்ப திணறிட்டு நிக்கிறாங்க. இத்தனை கோடி நம்ம வச்சிருந்து உங்களை பொண்ணு வச்சு நம்மளால இருக்க முடியலையே, இது எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரே இதாகி போச்சு. இதை பத்தி உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். அது எப்படி, இத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு எழுத்தாளரு, ஒரு படைப்பாளி. ஆமா, கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. 8 அணா வாங்குற அந்த தொழிலாளி 2 அணா வச்சு அவன் பொண்டாட்டி புருஷனும் அன்னைக்கு நிலைமையை ஓட்டிக்கிறான். அன்னைக்கு நிலைமைக்கு வேலை செஞ்சு வந்தா 2 அணா வச்சு அவன் ஓட்டிக்கிறான். சரி. அவனோட சாப்பாடு செலவு, அவனுடைய ஒரு 4 நாள் பொழப்பு ஓட்டிக்கிறான். 2 அணாவை அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறான். முன்சம்மா கடன்கிறாம இருங்க. ஆமா, பெத்த கடன் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. கடனுக்கு 2 அணா கொடுத்தாராம். சரி சரி. அம்மாவுக்கு செலவு. ஓகே ஓகே. 2 அணா அவன் தங்கச்சி வந்து வாழாம இருக்கு, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. ஓ. அதுக்கு புண்ணியத்துக்கு 2 அணா அந்த தங்கச்சி கொடுத்தாங்க. புண்ணியம் செஞ்சிடறான். புண்ணியம் செஞ்சான். ஓகே ஓகே. கொடுக்க வேண்டிய முறைக்கு அது செஞ்சான். சரி சரி. 2 அணாவை அவன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். ஓ, அதுதான் வட்டிக்கு கொடுக்கறது. வட்டிக்கு கொடுக்குறது. பின்னாடி அவங்க சம்பாதிச்சு காப்பாற்றுவாங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சார். பெக்கிறது ஒரு விஷயம். ஆமா, ஒண்ணு பேர் சொல்லவும் தன்னை காப்பாத்துறதுக்கு பிள்ளைகளை பெக்கிறது. பிறந்த மனிதன் மட்டுமே ஒரு வாரிசை பெற்று வளர்க்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு ஜீவனுக்கு இல்லாத ஒரு விஷயத்த எல்லா விதமும் எல்லா ஜீவனும் பிள்ளைகளை பெக்குது. ஆனா அந்த பிள்ளைகளை பெக்கிற ஜீவன்கள் அத்தனையும் இந்த பிள்ளைய காப்பாத்துறது கிடையாது. ஆமா ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா ஆமா. மனித ஜென்மம் மட்டும்தான் காப்பாத்து. அந்த பிள்ளைங்க வந்து தாய் தாப்பனை காப்பாத்து. ஆனா இன்னைக்கு அதை காப்பாத்துறது தவறுது. ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து கொண்டு போய் அனாதை வீட்டுல விட்டுருது. ஆமா, ஆசிரமத்துல கொண்டு விட்டுருங்க. ஆமா, பணம் சேர்ந்தவங்க கொண்டு விட்டுருங்க. பாசம் மறந்து போயிருங்க. பாசம் இல்ல இப்போ பல விதத்துல எல்லாமே மாறி. அது கரெக்ட் கரெக்ட். என்ன அதனால இது போல, அதாவது இருக்கிறத வைத்து வாழு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இது மக்களுக்கு கண்டிப்பா நான் போய் சேர்த்துறேன். நல்லது.